கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேதாகம தியான பகுதி தம்மை உயிரோடு இருக்கிறோராக காண்பித்த இயேசு. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை எழுதின லூக்கா அப்போஸ்தலருடைய செயல்பாடுகளை பரிசுத்த ஆவியானோரின் துணையுடன் அழகாக இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தின் முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறோராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தது மெய்யானது. உயிரோடு எழுந்த இயேசு தன்னோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இன்றைய நாட்களிலும் தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறோராக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலுயா, ஆமேன்.